சரி, இன்றைக்கி எபேசியர் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா அதிகாரத்துலேயும் இது பவுல் தான் எழுதினது. அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக அவருடைய எல்லா புக்லேயும் பார்த்திங்கன்னா முதல் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், சரிங்களா? முதல் ரெண்டு வசனங்கள் ஒரு பகுதியை வாழ்த்துன்னு போட்டு வச்சுக்கோங்க. முதல் 2 வசனங்கள் வாழ்த்து, சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஸோ பரிசுத்தவான்கள் எபேசு அப்படிங்கிறது பட்டணம். எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகளாக பரிசுத்தவான்கள் எழுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார், சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஊழியங்களை நாமளாக சூஸ் பண்ணுறது கிடையாது. அதே ஊழியம் தேவனாக கொடுக்குறது. ஸோ எரேமியாவில் பார்க்கும்போது தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே பார்த்தீங்கன்னா தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லி எரேமியாக சொல்கிறார், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த அழைப்பு வந்துருச்சு. முன்னாடி ஏற்கனவே டிசைன் பண்ணி தான் ஆண்டவர் அனுப்புகிறார், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், இப்போ இவராக சூஸ் பண்ணல, இவராக இந்த அப்போஸ்தல ஊழியத்தை சூஸ் பண்ணல, சரிங்களா? அப்போ தேவன் கொடுத்தது, சரிங்களா? இப்போ தேவ சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம ஒன்று செய்யணும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இது செய்கிறேன், எனக்கு இந்த ஊழியம் பிடிச்சிருக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ தேவன் நமக்கு என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை செய்யணும். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கோ அது மேலே கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊழிய அழைப்பு வச்சுருந்தாலும் பொதுவாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் தாமே தம்முடைய சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சரிங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேவ சித்தத்தின்படியாக நம்ம செய்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உறுதி நமக்கு கண்டிப்பாக தேவை, சரிங்களா? இப்போ ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்துக்கு தான் வச்சுருக்காரு, இதுக்கு தான் என்ன அழைச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த உறுதி நமக்கு அவசியம், சரிங்களா? அப்போ தான் நம்ம கடைசி வரைக்கும் நிற்க முடியும். பாருங்கள் 2ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எல்லாத்துலேயுமே இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அடுத்த பார்த்திங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? 3 முதல் 14 வரை அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குன்னா தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடம் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு, புரியுங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொலோசியர் எழுதும்போது எழுதுகிறாரு, பூமிக்குரியவில் மேலானவைகளே நாடுங்கள், பூமிக்குரிய மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அந்த மேலானவைகளில் பார்த்திங்கன்னா இதான் ஆவிக்குரிய காரியங்கள் நாடுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதுவுமே தானாக கிடைக்குதில்ல. இப்போ எல்லாமே நம்ம ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? இப்போ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுக்குன்னா என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பைக் வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த உலக பிரகாரமாக ஏதாவது பொருள் வாங்குறீங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஸோ அதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடையாது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால் என்ன அப்படின்னா ஆவியின் கனியை நம்ம தேடுற, ஆவியின் கனியை பெற்றுக்கொள்வது, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வது, தேவ சாயலாக மாறுறது. இப்போ தேவ சாயல்னால் தேவனோட மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே வர்றது, கோபம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறது, அன்பாக இருக்கிறது.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவ சாயல், அது மாதிரி உன்னத அனுபவங்களை தேடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்போ பவுல் பார்த்திங்கன்னா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படாது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உன்னத அனுபவங்கள். சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் உன்னத அனுபவங்கள் நம்ம கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் கிட்டிச்சேரும். அதாவது பரலோகத்துக்கு நேரம் நம்மை நடத்தக்கூடிய காரியம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியத்தை வச்சுருக்காருன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அந்த தேவன் நமக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதை செய்கிறது. சரிங்களா? தேவன்கிட்ட இருந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை செய்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. சரிங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறது, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிசுத்தாவியினால் நடத்தப்படுறது, நல்லா வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, நல்லா வர்ஷிப் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துகிறது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சரிங்களா? இதில் தான் நம்ம நாட்டம் இருக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம உலகத்து பிரகாரமாக என்ன தான் நம்ம செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள். ஸோ ஆண்டவர் தர்றாரு. ஆனால் அது நம்ம பரலோகத்துக்கு நேரம் நம்மை நடத்தாது. சரிங்களா? அப்போ பரலோகத்துக்கு நேரம் நடத்தக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம பரலோகத்துக்கு நேரம் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்குது, தேவனிடத்தில் கிட்டி சேருகிற காரியங்கள். ஸோ இதை நம்ம வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? 4ஆம் வசனம் பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தலும் நம்முடைய கிருமையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு புத்திர சுவீகாரம்படி முன்குறித்திருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாகும்படியாக புத்திர சுவீகாரம்படியாக முன்குறித்திருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஞானம் எவ்வளவா இருக்கும் பாருங்கள். உலகமே தோன்றலை, உலகத்தை படைக்கிறதற்கு முன்பாகவே நம்மெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக தேவன் முன்குறிச்சிருக்காங்க. அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தான் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய அனந்த ஞானத்தை அவருடைய ஞானம் அறிவு ஆராய்ந்து முடியாது. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஞானிகளுக்கு ஞானத்தை தருகிறார், அறிவாளிக்கு அறிவை தருகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய ஞானத்தை நம்ம அளவிடவே முடியாது. அவ்வளவா தேவன் நம்மளை நேசிக்கிறார் பாருங்கள். சரிங்களா? அதான் யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரால ஏற்றுக்கொண்டார்களோ பார்த்திங்கன்னா பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே தான் பார்த்திங்கன்னா ரோமர் 8:15 நம்ம வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பிள்ளைகளாகணும் அப்படின்னு சொல்லி தேவன் இங்கே முன்குறித்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய அநாதி தீர்மானம், அவருடைய ஞானத்தை நம்மளால் கிரகித்து கொள்ளவே முடியாது பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோவான் 1:13 அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இவனை நம்ம தீர்க்கதரிசியாக வைக்கணும், இவனை சுவிசேஷகராக வைக்கணும், இவர் அப்போஸ்தலராக வைக்கணும், இவர் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ணிட்டார் பாருங்கள். உலக தோட்டத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாம் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம ஏதோ பிறந்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தேவனால் நம்ம பிறந்திருக்கோம். சரிங்களா? அதான் நம்ம அங்கே புரிஞ்சுக்கணும். 7ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா மத்தேயு 1:21 இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்குறாரு. சரிங்களா? ஒருத்தன் 100 அடி குழியில் விழுந்துட்டானா யாரும் அவனாக வெளியே வர முடியாது. சரிங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் தூக்கி விடணும். ஸோ அதான் மீட்கிறவர். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய பேர், இயேசு அப்படிங்கிற பேருக்கு என்ன அப்படின்னால ரட்சகர்னு அர்த்தம். சரிங்களா? ரட்சகர் அப்படின்னா விடுவிக்கிறவர், மீட்பர், உதவி செய்கிறவர், காப்பாற்றுகிறவர் சொல்லி பல அர்த்தங்கள் அதுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஸோ பாவம் அவ்வளோ கொடூரமானது. சரிங்களா? பாவத்தினால் வருகிற சாபம் அது
வந்து ரொம்ப கொடுமை. பாவமும் கொடூரமானது, அதனால் ஏற்படுகிற அந்த சாபங்கள் ரொம்ப கொடூரமானது. சரிங்களா? அதுக்கு தான் தேவன் ஒரு மகா பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 3:14 நம்ம வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவரே தந்தள்ளி, ஒருவரும் கெட்டு போடான்னு சொல்லி அவரே தந்தள்ளி இவ்வளவாய் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாலும் சொன்னோமா பார்க்குறோம். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பிதாவானவர் நம்ம மேல் வைத்த அன்புனால தான் இயேசு கிறிஸ்துவே கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியும் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் ஊட்டினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல. ஸோ பார்த்திங்கன்னா கிருபையை பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிருபை எப்போ பெருகும்? ஸோ அநேக காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். தன்னைத்தான் அதாவது தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் எதற்காக நம்ம அழைத்தாரோ அதை நம்ம செய்யும்போது அந்த கிருபை பெருகும் பாருங்கள். அதை தான் இந்த இடத்துல எழுதுகிறார். அப்போது பவுல் சொல்கிறாரு, எனக்கு வந்து அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்கள் இடத்துல பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல விசேஷம் எழுதுகிறார். அப்போ தேவனுடைய நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எல்லோரும் வந்து அப்போஸ்தலர் 4:33 இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்துன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பூரண கிருபை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் வருது. சரிங்களா? அப்போ யார் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்களோ தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த ஊழியத்தை செய்கிறார்கள் மேலே பூரண கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஸோ அதான் இந்த இடத்துல எழுதுறார், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோட எங்கள் இடத்துல பெருக பண்ணினார்னு சொல்லி எழுதுறாரு பாருங்கள். 9ஆம் வசனம் பாருங்கள், 9:10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. ஸோ அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு காலத்தை வச்சுருந்தார். சரிங்களா? அப்போ தேவன் வந்து இயேசு கிறிஸ்து இந்த டைமில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை வச்சுருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்ற காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார். சரிங்களா? அதாவது ரோமர் 5:6 வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் மரித்தார், பாடுபட்டார், தேவனுடைய சித்தத்தின்படியாக பாடுபட்டார். குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தார். அதே மாதிரி 3ஆம் நாளில் உயிரோட எந்திரிச்சார். சரிங்களா? அப்போ எந்திரிச்சது பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலங்கள் நிறைவேறின பிறகு அந்த நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவங்க பூலோகத்தில் இருக்கிறவங்களாக சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வருவித்தார். அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா பிதாவானவர் நம்மளை வந்து உயர்த்தினதை அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்குமே கிறிஸ்து தலையாக வந்து பிதாவானவர் அவர் உயர்த்தினதை நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். மத்தேயு 28:18 வாசிக்கிறோம். சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு எந்திரிச்சுன்னா சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றுக்கும் தலையாக வந்து தேவன் வந்து பிதாவாகிய தேவன் வந்து அவரை வந்து உயர்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வந்து அவர் தந்தருளினார். எல்லாவற்றையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். அவருடைய பிதாவின் வலது பரிசில் அவர் உட்காரும்படியாக செய்தார். அப்போ எல்லா சபைக்கு தலையாக தந்தருளினார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை பிதாவானவர் அவர் கொடுத்ததை நம்ம அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றுக்குமே இப்போ இயேசு கிறிஸ்து தான் தலை. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவிடத்தில் போக முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தையும் ஜீவனுமாக இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த தலை. உலக ரட்சகர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து எங்களை முன்னாடியே வந்து அவருடைய சித்தத்தின்படியாக எங்களை வந்து முன்குறிச்சிருக்காரு. அவருடைய சித்தத்தின்படி எங்களை வந்து முன்குறிச்சிருக்காரு. என்ன முன்குறிச்சிருக்காரு அப்படின்னா அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக முன்குறிச்சிருக்காரு. என்ன ஊழியம் செய்யும்படியாக வந்து முன்குறிச்சிருக்காரு. அதை வந்து ஏற்கனவே ஒரு தீர்மானம் பண்ணி அவருடைய சித்தத்தின்படியாக நடக்குது. அதே மாதிரி கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக முடியாது. அப்போ அவருடைய சுதந்திரவாளிகள் எங்களை வந்து அவர் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுகிறார். 13ஆம் வசனம் பாருங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் சுவிசேஷ வசனத்தை கேட்கும்போதே பரிசுத்தாவியால் வந்து முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த வந்து முத்திரை போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் சொல்லும்போது சொல்கிறது என்னென்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரட்சிக்காத பரிசுத்தாவியெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பரிசுத்தாவியால் தான் நீங்கள் வந்து ரட்சிக்கப்படுறீங்க. இப்போ இந்த சுவிசேஷ சத்திய வசனத்தை கேட்கும்போதே வந்து பரிசுத்த ஆவியானவரால் முத்திய போடப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு அனுபவமாக அவங்க வந்து பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்படியாவது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முத்திரை போட்டிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைந்த ஜெபம் பண்ணுகிற வந்து ஜெபத்தை பற்றி போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் வந்து ரொம்ப அவசியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ எபேசியர் 5:18 18 வாசிக்கிறோம். நீங்கள் மதுபாரத்துக்கு ஏர்வான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனை ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கு பாடி புத்தி சொல்லிக்கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18 வாசிங்கன்னா ஆவியினாலே ஜெபம் பண்ணி சகல பரிசுத்தமான பண்ண வேண்டுதலும் விழித்து கொண்டிருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைந்து செய்யப்படுகிற துதி, ஆவியில் நிறைந்து செய்யப்படுகிற ஒரு ஜெபம், அது வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏதோ நான் ரசிக்கப்பட்ட பிரச்சனை பெற்றுட்டேன் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற அனுபவம் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு தேவை. தான் நம்ம பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூதா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போஸ்தலர்கள் பல இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் ஆவியில் நிறைந்து சொல்லி பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ கூட பார்த்தீங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராய் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியும். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக வாழ முடியும். சரி, பார்த்தீங்க ஏதோ ஒரு நாள் வந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பரிசுத்தம் பெற்றுட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அனுதினமும் ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு இருக்கணும் பாருங்கள். அது வந்து ரொம்ப முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியான நான் வேதத்தில் பார்க்குறோம், நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவனாயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட அவரும் விடுதலை செய்கிறவன் சுற்றி திருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவனு தினமும் நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு தேவை. நான் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ தான் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு தேவை. இப்போ ஆவியினால் வந்து நீங்கள் சரீரத்தின் செய்களை வந்து அப்போ தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அவருக்கு சொந்தமாக இப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அவர்கள் வந்து அவர் வந்து மீட்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வந்து சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அச்சாரம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா கேரண்டி. சரிங்களா? இப்போ கேரண்டி பண்ணுறார், நிச்சயமாக வந்து அவங்க வந்து மீட்கப்படுவார்கள். ஸோ பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மீட்கப்படுதல் அப்படிங்கிறது கடைசி மீட்பு. சரிங்களா? இப்போ பரலோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி பண்ணுறாருன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 15லேருந்து 19 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 19ஆம் வசனத்து பின்பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 19ஆம் வசனம் பின்பகுதி, அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற தலைப்பு. சரிங்களா? 15 முதல் 19 வரை இதில் ஒரு ஜெபம். சரிங்களா? அப்போ ஸ்தோத்திரம் ஜெபம். ஸோ பார்த்திங்கன்னா 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸோ எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்னா அடுத்த 3 வசனங்கள் வந்து ஜெபம், முக்கியமான ஆவிக்குரிய ஜெபம். சரிங்களா? 15, 16 வாசிக்கிறேன். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மூலம் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்படி இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களை உங்களை நினைத்து.
சரி பரவாயில்ல. அப்போ 2 காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்கீங்க, அதுக்காக வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசுத்தவங்க எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து, ஸோ நீங்கள் வந்து எல்லார் மேலும் அன்பாக இருக்கீங்க, அதுக்காக வந்து இந்த 2 காரியத்துக்காக நீங்கள் ரொம்ப தேவன் மேலே விசுவாசமாக இருக்கீங்க, எல்லாரோட வந்து அன்பாக இருக்கீங்க, அந்த 2 காரியத்துக்காக வந்து நான் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஜெபத்தை சொல்கிறார் பாருங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய ஜெபங்களை வந்து நிறையா சொல்லுவார். சரிங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய ஜெபங்கள். சரிங்களா? அப்போ அந்த நிறைய அந்த புஸ்தகத்தில் நிருபங்கள்லாம் வரும். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 ஜெபத்தை செய்கிறார். சரிங்களா? இது நம்மளும் செய்ய வேண்டியது அவசியம். 17ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று. ஸோ இதுதான் முதல் ஜெபம். ஸோ என்ன ஜெபம் அப்படின்னா, தேவனை நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம் பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ள. ஸோ இது எதுக்குன்னா, தேவன் நம்ம எதற்காக அழைச்சிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து அப்போஸ்தலராக அழைச்சிருக்காரு, அதை வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா வந்து இப்போ என்ன எடுத்திங்கன்னா, என்ன வந்து ஆண்டவர் வந்து ஒரு டீச்சிங் காலிங், போதக ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. சரிங்களா? அது வந்து எனக்கு அப்போ அந்த தேவன் அழைத்தது இப்போ நம்பிக்கை. எனக்கு என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து என்னை வந்து போதிக்கிற ஊழியத்துக்கு அழைத்திருக்காது என் நம்பிக்கை. அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதான் 2வது ஜெப குறிப்பாக சொல்கிறார். சரிங்களா? அதை நீங்கள் அறிந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்தமானவர்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி. இது 3வது ஜெப குறிப்பு. என்னென்னா, பரிசுத்தமானவர்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம சுதந்திரவாளி. அதாவது நம்ம கலாத்தியர் 4:7 வாசிக்கிறோம், நம்ம அப்பா பிதாவின் கூப்பிடுக்கிற பிள்ளைகள் ஆகிட்டோம். பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் இப்போ பிள்ளைகள்னால் நம்ம சுதந்திரவாளிகள். சரிங்களா? இப்போது அப்பா இருக்கான்னா அப்பாவுடைய சொத்து வந்து பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகிட்டோம். பிள்ளைகள் ஆகிட்டா வேதம் சொல்லுறது நம்ம சுதந்திரவாளிகள். அப்போ அந்த சுதந்திரவாளிகள்னால் அது என்ன, சுதந்திரம்னா என்ன, அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். நமக்கு உண்டாக்குற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்று அறியும்படிக்கு. ஸோ அப்போ நீங்கள் பிள்ளைகள்னால் சுதந்திரவாளிகள். அப்போ என்ன சுதந்திரம் உங்களுக்கு, என்ன நீங்கள் எதுக்கு உரிமையாளிகள், நீங்கள் எதற்கு சொந்தக்காரர்கள், அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 3வது ஜெப குறிப்பாக சொல்கிறார். அடுத்த 4வது ஜெப குறிப்பாருங்க 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறியும்படி. சரிங்களா? அது 4வது ஜெப குறிப்பு. சரிங்களா? அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். சரிங்களா? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோட 3ஆம் நாளில் உயிரோட எழுப்பினார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறான் நம்ம இடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை இந்த 4 ஜெப குறிப்பாக ஜெபம் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி தேவன் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக செய்யப்பட வேண்டிய ஜெபங்கள். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள், அடுத்த பாருங்கள் 20ஆம் வசனத்துலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 23ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். சரிங்களா? அதான் தலைப்பு. 23ஆம் வசனம் தான் தலைப்பு. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து பிதாவானவர் அவர் உயர்த்தினதை நான் பார்க்குறோம். அதாவது என்ன எப்படி உயர்த்தினார், இப்போ இயேசு கிறிஸ்து எப்படியா உயர்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த 4 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் இயேசு கிறிஸ்துவிட்ட போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவ கீழே தான் எல்லாமே, எல்லா துரைத்தனம் அதிகாரம் வல்லமை கர்த்தர் எல்லாத்துக்கும் வந்து இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேலாய் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இம்மையில் மாத்திரமல்ல அப்படின்னா உலகத்துக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் அப்படின்னா மேலே பரலோகத்துலேயும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களே தம்முடைய வலது பார்சல் உட்காரும்படி செய்து, அப்போ பிதாவானவர் என்ன பண்ணுறார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய வலது பார்சலில் உட்காரும்படியாக தேவன் வந்து கிருபை பாராட்டியிருக்கார்.
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, இப்போ எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டார். இப்போ எல்லாமே அவர் கீழே தான் சரிங்களா. இப்போ இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு கீழே தான் அவர் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு நிறைவான சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். அப்போ பார்த்திங்கன்னா அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கிறிஸ்து சபை. இப்போ நிறையா சபைகள், இப்போ சபைகளுக்கு தலை யாருன்னா கிறிஸ்து தான். சரி, இப்போ சபைகளுக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துக்கு தேவன் தலையாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா தலை யாருன்னா இப்போ இயேசு கிறிஸ்து தான் சரிங்களா. இப்போ உலகத்தில் அவருடைய நாமத்துக்கு கீழே தான் எல்லா நாமம் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய பாதத்துக்கு கீழே எல்லா கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு. சபைக்கு தலை கிறிஸ்து தான் சரிங்களா. அப்போ தான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ தேவன் எவ்வளோ பாய் உயர்த்தினப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படியாக பிதாவானவரை உயர்த்தினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தாங்க. இப்போ கிறிஸ்து சபைக்கு தலை யாருன்னா கிறிஸ்து. சரி, அந்த காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா முதலாவது வாழ்த்துறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம ஆசீர்வத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக பிள்ளைகளாகும்படியாக நம்ம முன்குறித்திருக்காருன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. விசுவாசத்துக்காகவும் அன்புக்காகவும் எபேசிய ஜனங்கள் நல்லா விசுவாசமாக இருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ள நல்லா விசுவாசமாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி அதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஜெபங்கள் சொல்கிறாரு. என்ன ஜெபங்கள்னால் தம்மை அறிந்து கொள்ளணும், ஞானத்தையும் திரும்பி அளிக்கிற ஆவியை கொடுக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்காக அழைச்சிருக்காரோ அந்த நம்பிக்கையை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும். இப்போ அந்த சுதந்திரவாளிகளாக இருக்கிறனால அதனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை அறிந்து கொள்ளணும். அதுக்காக விண்ணப்பம் பண்ணுறார். அப்போ பார்த்திங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார். அந்த வல்லமையின் மேன்மையான மகத்துவத்தை அறியணும் சொல்லி இதுக்கெல்லாம் பிரகாசமான மனக்கண்களை தரணும் சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அவர் பார்த்திங்கன்னா எல்லா உலகத்தில் கீழேயும் சரி மேலேயும் சரி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்து பிதாவானவர் அவருடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்து அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தி சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவ தந்திருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம். சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. சொல்லப்பட்ட சத்தியங்கள் 100 எங்களுக்குள்ள பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுமே போல மாற்றுங்க, இன்னும் இடத்துல கிட்டி சேர கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீங்கள் அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணிடுன்னு சொன்னது போல் ஏசப்பா நீர் எங்கள் கிருபையை பெருக பண்ண வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா எங்களுக்கும் நல்ல ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை கொடுங்க. இந்த அழைத்ததன் மூலம் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவனே சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் இயேசுவை எழுப்பினது போல் அந்த வல்லமையின் மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டு பிரகாசமான மணக்கங்கள் தர வேண்டும்படியாய் கெஞ்சுகிறோம். துதிகன மகிமை ஆமக்கே செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தரட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.